ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம 2 நாளாக தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்த்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி அது தொடர்ச்சியான வீடியோ தான். நம்ம மேலே தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்தோம். கீழே நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய ஜீவ சமாதியும் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜீவ சமாதி, அங்கேயே வந்து விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜீவ சமாதி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் இருக்குது. நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே ஏற முடியாதவங்க கீழேயே தரிசிக்கிற விதமாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை தேர் இழுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப விமர்சையாக எல்லாருமே, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலையும் சிவனையும் அம்பாலையும் பார்த்துட்டு சுற்றி வரும்போது சரஸ்வதி, சிவலிங்கங்கள், லிங்கோத்பவர், தலவிருட்சம், ஒரு பழமையான கிணறு இதெல்லாமே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அமைதியாக இருந்தது. நாங்கள் முதலியே கீழே பார்த்துட்டு மேலே போகலை. மேலே பார்த்துட்டு சரி கீழே வந்திருந்தோம். ரெஸ்ட் எடுக்கிற இடமாவும் இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்ததுனால இங்கேயே ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பவே ஆரம்பித்தோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அனுமந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.